ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, நான் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பலாக்காய் குழம்பு, மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பலாக்காயை வந்து தோல் சீவிட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன இதாக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேணால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா குக்கரில் தனியாக விசில் விட்டு கூட போட்டுக்கலாம். இல்லை இந்த குழம்போடு அப்படி டைரெக்டாக குக்கர்லேயும் வச்சிடலாம். அதுமாதிரி இதை நல்லா வதக்கிக்கிட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு தேங்காய் 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கசகசா 1 ஸ்பூன் போட்டு அரைங்க. அப்போ தான் அந்த கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும். அதையும் சேர்த்து தேங்காயோட சேர்த்து அரைச்சிட்டு அதையும் தூக்கி கொட்டி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். நல்லாயிருக்கும். எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒதுக்கி வச்சுக்கலாம். திக்காகவும் இருக்கும். கொதிக்க திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த பலாக்காய் வந்து கறி மாதிரியே இருக்கும், நல்லா வெந்துருச்சுன்னா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நல்லா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்க வேண்டியதான். ஏன்னா புளிப்பு பத்தாட்டினா லாஸ்ட்டாக நீங்கள் லெமன் ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் தக்காளி புளிப்பே போதும். பத்தாத பட்சத்துக்கு நீங்கள் லெமன் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்குவோம்ல அந்த டயத்தில் ஊற்றிட்டு இறக்கிடுங்க. கொதிக்க வச்சிங்கன்னா கசப்பு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் பலாக்காய் குழம்பு. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். வீடே கறி குழம்பு வாசனையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.